Hi friends, welcome to Tina John's Creation. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான டிசைன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் 6 layers of thread எடுத்திருக்கேன். crochet needle number 10. அப்புறம் star bead எடுத்திருக்கேன். அப்புறம் 3 mm bead எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மால் beads. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கிளாத்தில் லாக் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லாக் போட்டு பக்கத்துலேயே இன்னொரு நாட் போட்டு 4 chain 1 2 3 4 chain போட்டு எங்கே வந்து பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ 2 chain 2 single crochet, டோட்டலாக 3 single crochet வரணும் ஃப்ரெண்ட்ஸ். த்ரீ சிங்கிள் crochet போட்டு நான் 3 bead எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மால் பீட்ஸ் எடுத்து 3 beads எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது போல் வருதுங்க. இப்போது 3 times சிங்கிள் crochet போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஆச்சு. இப்போ 3 times சிங்கிள் crochet போட்டு இப்போ 3 chain 1 2 3 இப்போ 4 chain போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 chain போட்டு எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார் பீட் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பீட் லாக் பண்ணிவிட்டு எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு இப்போ 5 chain 1 2 3 4 5 chain போட்டு சாரி லைட்டாக டர்ன் பண்ணிவிட்டு இந்த பீடு பக்கத்தில் இருக்கிற லாக் மேலே லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாக் போட்டுட்டு இப்போ 4 chain 1 2 3 4 chain போட்டு இந்த ஃபஸ்ட் லாக்கில் லாக் பண்ணிக்கலாம். சாரி டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சிங்கிள் crochet, இந்த 4 chainல ஒரு சிங்கிள் crochet போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ட்ரிப்பிள் crochet, இந்த 4 chain வந்து ஒரு ட்ரிப்பிள் crochet கணக்காக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிப்பிள் crochet போட்டு ஒரு சிங்கிள் crochet, இப்போ ட்ரிப்பிள் crochet, இப்போ ஒரு சிங்கிள் crochet. இந்த 5 chain கேப்பில் எத்தனை ட்ரிப்பிள் crochet வருது பார்த்து அத்தனை ட்ரிப்பிள் crochet போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ட்ரிப்பிள் crochet ஒரு சிங்கிள் crochet அதிலே ஒரு ட்ரிப்பிள் crochet போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு அந்த ட்ரிப்பிள் crochetல ஒரு சிங்கிள் crochet, இப்போ ட்ரிப்பிள் crochet ஒரு சிங்கிள் crochet, ஒரு ட்ரிப்பிள் crochet, ஒரு சிங்கிள் crochet. 1 2 3 4 5 6 7 ஒரு ட்ரிப்பிள் crochet, ஒரு இந்த ட்ரிப்பிள் crochet உள்ள ஒரு சிங்கிள் crochet, ஒரு ட்ரிப்பிள் crochet, ஒரு சிங்கிள் crochet,
9 ட்ரிபிள் crochet ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 செயினோட சேர்த்து கணக்கு 1 2 3 4 5 6 7 8 9 9 ட்ரிபிள் crochet இருந்தோம். இந்த லாக் இருக்கு இல்லைங்களா, அந்த லாக்கில் ஒரு ட்ரிபிள் crochet போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 4 செயின் போட்டிருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஈக்குவல் பண்ணதுக்காக ஒரு ட்ரிபிள் crochet இந்த லாக் மேலே. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட் அழகாக வந்திருக்குன்னு. இப்போ 3 டைம்ஸ் சிங்கிள் crochet. 2 3 இப்போ 3 பீட் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மால் பீட் எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டைட் பண்ணிவிட்டு முக்கோணம் ஷேப்பில் வர மாதிரி பாருங்கள், இது போல் முக்கோணம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி போட்டு ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு இப்போ 3 டைம்ஸ் சிங்கிள் crochet. 2 3 3 டைம்ஸ் சிங்கிள் crochet போட்டு 4 செயின் 1 2 3 4 4 செயின் போட்டு எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். இப்போ சிங்கிள் crochet 3 டைம்ஸ் சிங்கிள் crochet போட்டு இப்போ பீட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மால் பீடு பீட் போட்டு பீட் லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டைட் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப் வந்ததும் ஒரு கிளாத்தில் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் சிங்கிள் crochet போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வாட்டியும் 3 டைம்ஸ் சிங்கிள் crochet போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 4 செயின் 1 2 3 4 4 செயின் போட்டு எங்கே வந்து பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார் பீட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு 5 செயின் 1 2 3 4 5 5 செயின் போட்டு பீடு பக்கத்தில் ஒரு லாக். திரும்ப 4 செயின் 1 2 3 4 இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல ஒரு லாக். இப்போது கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டர்ன் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் crochet. இப்போது ட்ரிபிள் crochet. ஒரு சிங்கிள் crochet. ஒரு ட்ரிபிள் crochet, ஒரு சிங்கிள் crochet. ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஆல்ன்ற பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. இதே போல் 9 ட்ரிபிள் crochet போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 400 rupees சார்ஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.